இந்தியாவில் உற்பத்தி அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றுவோம் அப்படின்னு நேற்று ஒரு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்கிறாரு. எளிமையான நன்மை பயக்கக்கூடிய சிறப்பான நிர்வாகத்தை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் அப்படின்னு தொழிலதிபர்களுக்கு, உள்நாட்டு வெளிநாட்டு தொழிலதிபர்களுக்கு ஒரு உறுதியையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. இது இன்றைய நாளிதழ்களில் எப்படி செய்தியாக வந்திருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம உரையாடலை தொடர்ந்து நடத்தலாம். இந்த பிரச்சார இயக்கத்தை பற்றி எல்லா கட்சிகளும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல தனி மனிதர்களும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் சொல்லியிருக்குது, மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் புதுசா எதுவுமே இல்லை. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை ஒன்றிணைத்து அவற்றுக்கு புதிய பெயர் சூட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வச்சிருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில். ஏராளமான சலுகைகள். என்ன நடந்தது? எவ்வளோ பேர் வந்தாங்க? எவ்வளோ இந்திய முதலீட்டாளர்களை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடிந்தது? ட்ரஸ்ட், அரசாங்கத்தின் மீது இருக்கிற ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை அவர் செயல்படுத்த முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசத்தின் நேஷன் மீது ட்ரஸ்ட், காங்கிரஸுக்கு நேஷனல் ஹெரால்டு ட்ரஸ்ட் மீது ட்ரஸ்ட். இதுதான் மாறுபாடு. அவர்கள் சொல்லுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. அவர்கள் செய்த திட்டங்கள் அதில் அது அதனுடைய நீட்சி அதில். ஆனால் தலைவர் மாறி இருக்கிறார், அதனுடைய செயல்பாடுகள் மாறி இருக்கிறது, அதனுடைய ஸ்பிரிட் மாறி இருக்கிறது, அதனுடைய வில் மாறி இருக்கிறது. ஆகவே நாட்டை உற்பத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம். ஒரு விஷயத்தை பாருங்க, ஃபர்ஸ்ட் டெவலப் இந்தியா FDI ஒரு ட்ரஸ்டை உருவாக்கி இருக்கிறோம். ஃபாஸ்ட் ஏழை, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற ஏழை நடுத்தட்டு மக்களாக விரைவாக செயல்படுத்து, விரைவாக உண்டாக்கு. 189 நாடுகளினுடைய 134 இருக்கிற இந்தியாவை 50க்கு கொண்டு வா. இந்த மாதிரி அஜெண்டாக்கள் வைத்து அதை நோக்கி முன்னேறுகிறோம். இதற்கு முன்னாலே தொழிலதிபர்களுக்கு பல்வேறு மாநில முதல்வர்களும் சரி, மத்திய அரசும் சரி அழைப்பு விடுத்தது. இப்ப பாருங்க, 500 CEOக்கு இடமில்லாத நின்றது. நான் விமர்சனத்துக்காக சொல்ல, தொழிலதிபர்களுடைய எண்ணத்திலே மாறுபாடை ஒரு அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. காரணம், ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வெற்றியாளர் இதே மாதிரி செய்திருக்கிறார். இது மட்டுமல்ல, அண்டை நாடுகளும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராக இருக்கிறது. அதை நோக்கி தான் இப்போது அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். ஆட்சியினுடைய நீட்சி, ஆட்சி தொடர்ச்சியில உறுதியான தலைமையின் கீழே பாரதிய ஜனதா கட்சியால தொழில் சூழலை, பாதுகாப்பான தொழில் சூழலை உருவாக்கிவிட முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. காங்கிரஸ் செய்ய தவறியதை நாங்கள் செய்வோம்னு சொல்றாரு. அவர் அடிப்படையில் சொல்ற அந்த ட்ரஸ்ட், அரசின் மீது தொழில் அதிபர்களுக்கு, தொழில் நிறுவனங்களுக்கு, அந்நிய நிறுவனங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லாம இருந்தது. இப்ப நாங்க ட்ரஸ்ட்டை உருவாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்றாருல. அதற்கு அதாவது ஏற்கனவே இருந்த அரசின் மீது வெளிநாட்டு மூலதனங்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த விதமான குறையெல்லாம் இல்லை. அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்தது, இந்த ஆட்சியின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, எல்லாம் அதனால தான் நிறைய தொழிற்சாலைகளும் வந்தது. இன்னும் சலுகை எதிர்பார்க்கிறார். இன்னும் கூடுதலாக இந்த அரசாங்கம் ஏற்கனவே இவையெல்லாம் எங்கள் நாட்டு சட்டம் என்று சொன்னவற்றை, இவையெல்லாம் எங்கள் நாட்டின் வழிமுறை என்று சொன்னவற்றை கைவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உதாரணமாக, தொழிலுறவு சட்டங்கள் முழுவதையும் அகற்ற வேண்டும் என்பது வெளிநாட்டு முதலாளிகளுடைய, உள்நாட்டு முதலாளிகளுடைய கோரிக்கை. இப்போது நம்முடைய மோடி அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு ராஜஸ்தானத்திலே ஆரம்பித்து, அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று ஆரம்பித்து, அதை நம்முடைய BMS உட்பட கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது மத்திய அரசாங்கம் தொழிற்தகராறு சட்டத்திற்கு, தொழிற்சாலைகள் சட்டத்திற்கு, எல்லாவற்றுக்கும் திருத்தம் கொண்டு வருவோம். ஒரு நாள் வேலை நேரம் 8 மணி நேரம் என்பதை கூட 10 மணி நேரமோ அதற்கு மேலுமோ ஆக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுவோம். கான்ட்ராக்ட் என்பதை இப்போது சட்டப்படி தப்பு. அது ஒரு பெரனியல் நேச்சரில் நிரந்தர தன்மையுள்ள தொழில் வைக்கக்கூடாது. ஆனால் அதையெல்லாம் அகற்றுவதற்கு மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. இப்படி நாம் ஏற்கனவே சில விஷயங்களில் சில கட்டுப்பாடுகளை, சில நிபந்தனைகளை, இது நாட்டு நலனுக்கு தேவை என்று வைத்திருந்தவைகளை எல்லாம் முழுக்க கைவிடுவது என்கிற முடிவுக்கு இவர்கள் போகிறார்கள். அப்படித்தான் அவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கை ஊட்டுவோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த எல்லாவற்றையும் மேட் இன் இந்தியா ஆக்க வேண்டும், ஏராளமான தொழிற்சாலை வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னொரு நாட்டினுடைய தொழில் இங்கே வருவது, நம்முடைய தொழில் அங்கே போகுது. இதே அளவுக்கு நம்முடைய நாட்டு முதலாளிகள் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்கள் மூலதனத்தை வெளிநாடுகளுக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இப்போது இங்கே இருக்கிற முருகப்பா குழுமம் கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் தென்னாப்பிரிக்காவிலே வாங்கி போட்டிருக்கிறது, வேறு இடங்களிலே வாங்கி போட்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கிற மூலதனம் வெளிநாடுக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி பலது டாக்காவுக்கு போய்விட்டது, இன்னும் போகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
இங்கு இருக்கிற தொழிற்சாலைகள் நம் நாட்டு மூலதனம், நம் நாட்டு முதலாளிகள் இங்கே இருப்பதை முதலில் உறுதிப்படுத்த இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1. 2, வெளிநாட்டிலிருந்து வருகிறார்கள் என்பதற்காக இந்த நாட்டு தொழிலாளிகளுடைய, இந்த நாட்டு உழைப்பாளிகளுடைய ஏற்கனவே அனுபவித்த உரிமைகளை, வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து இருக்கிற உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அவர்களை வரவழைக்கக்கூடாது. மேக் இன் இந்தியா என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு முந்தா நாள் செய்தியில் வந்து கேரளாவில் இருந்து மட்டும் 60 லட்சம் பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள். அதே மாதிரி அமெரிக்காவில் வேலை செய்கிறார்கள், தொழிலுக்கு போய் இருக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், பிழைக்கட்டும். அவர்கள் எல்லாமே மேட் இன் இந்தியா தான். நம்முடைய மேட் இன் இந்தியா ஒரு கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கு வெளியே இருக்கிறார்கள். அங்கிருந்து நமக்கு பணம் வருகிறது. மற்ற அதை நான் குற்றமாக நான் சொல்லவில்லை. பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்வது என்பதும் மற்றது என்பதும் கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை போக்குவதற்கு முதலில் உருப்படியான திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வருவது வரட்டும். நீங்க அரசு கொடுக்கக்கூடிய உறுதி எல்லாமே வந்து தொழிலாளர் நல சட்டங்களை திரும்ப பெறுவது, அதை தளர்த்துவது, அதை தொழில் நிறுவனங்களுக்கு சாதகமாக மாற்றுவது அப்படிங்கறத தான் நீங்க சொல்ற உறுதி அப்படின்னு இல்ல. அதாவது இடதுசாரிகள் வந்து இந்த நாட்டினுடைய மொத்த தொழிலாளர் வர்க்கத்தில் 8% தான் தொழிலாளர் சட்டத்துக்குள்ளரே வரக்கூடிய மாதிரி அவருடைய 65-70 ஆண்டு கால சமுதாய பணிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். 8% தொழிலாளர்கள் தான் வந்திருக்கிறாங்க. அதை அவர்கள் ஓரளவு இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்து கொள்ளட்டும். இரண்டாவது வந்து காங்கிரஸ் ஆட்சியிலையும் ட்ரஸ்ட் இருந்தது என்று அண்ணன் சொன்னார். காங்கிரஸ் ஆட்சியில் ட்ரஸ்ட் இருந்ததுன்னா என்ன நிலைமை நாட்டில் இருந்ததுங்கிறது தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தொழில் சட்டத்தை பொறுத்த மன்மோகன் சிங், பிரதமர் மன்மோகன் சிங், அப்ப இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் பல முறை இந்த விஷயத்தை பல இடங்கள்ல பேசும்போது வலியுறுத்தி இருக்கிறார். சிஐஐ கூட்டமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மற்ற தொழில் அமைப்புகள் கூட்டமாக இருந்தாலும் சரி, அங்க பேசும்போது எல்லாம் தொழிலாளர் சட்டங்களில் சீர்திருத்தம் கொண்டு வரப்படும், தொழில்துறை சார்ந்த சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும், அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம்னு பல தடவை சொல்லியிருக்காரு. முதலாளிகளுக்கு கொடுப்பார்கள், அந்த அளவுக்கு முதலாளிகளுக்கு சாதகமாக இருந்தார். இந்த தொழிலாளர் சட்டத்தை பொறுத்த மட்டும் இடதுசாரிகளுடைய பங்கு இத்தனை ஆண்டு காலத்திலே என்னவாக இருந்தது? 1. 2, எத்தனை தொழிலாளர்கள், நான் எதுக்கு சொல்ல வருகிறேன், நான் இப்ப பேசுறேன். ஃபேக்டரி ஆக்ட்ல இப்போதைக்கு வந்து 240 பெய்டு லீவ் இருந்தது 90 நாளாக குறைத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக அப்ரண்டிஸ் ஆக்ட்ல நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கல் 2 பேருமே அப்ரண்டிஸாக கொண்டு வருவது மூலமாக ஸ்கில்டு லேபர்ஸ் அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி இப்போது கூட இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஏன் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து அதிகமாக மோடி இன்சிஸ்ட் பண்ணுகிறார் என்று சொன்னால், இதுல ஸ்கில்டு அன்ஸ்கில்டு 2 பேரும் மட்டும் 2 பேருமே வர முடியும். நீங்க வந்து சர்வீஸ் செக்டாருக்கு போனீங்கன்னா ப்ரொஃபஷனல் மட்டுமே வர முடியும். எனவே அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு, 2 லட்சம் பேருக்கு தான் மாசம் வேலை கொடுக்கிற சூழ்நிலை இருக்கிறது. 12 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே சட்டத்தை, பெண்களுக்கான டாய்லெட்டரி வசதிகள், பாதுகாப்பான உணவு பகுதி, பாதுகாப்பாக தங்கும் விடுதி, இதெல்லாம் ஏற்கனவே இல்ல, இதெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரவு ஷிப்ட்ல வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் மாற்றங்கள் இல்லை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் முடிச்சிடுறேன். ஆக இப்படியான விஷயங்கள் எல்லாம் இதுல இந்த சட்டம் தொழிலாளர்களுக்கு இன்னும் அதிக வசதிகளை பெற்று தருவதோடு congenial atmosphere with labor as well as the owners அதை உருவாக்கி அதன் மூலமாக தொழிலாளரை கொண்டு வருவது. எனவே இதை மட்டும் தனியாக அதுதான் வேண்டாம்னு நினைக்கிறீங்க. தனியாக எடுத்து பார்த்து சுமூகமான உறவு 2 தரப்புக்கும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க பேசுறீங்க. இந்த மண்ணில் பிறந்தவர்களுடைய நலனுக்கும் உரிமைக்கும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் அமெரிக்க மண்ணில் பிறந்தவர் உரிமைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது இவர் சட்டத்தில் எது இருக்குது என்கிறார், எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். இந்த சட்டத்தையே வந்து பெரும்பாலான தொழிலாளிகளுக்கு இந்த 8% சொல்ற அந்த 8%க்கு பொருந்தாமல் செய்வதற்கு தான் திருத்தம். 100 பேர் இருந்தால் சட்டம் பொருந்தும். ஏற்கனவே இனிமே 300 பேர் இருக்கிற தொழிற்சாலைக்கு தான் சட்டம் பொருந்தும் என்கிறார்கள். இதனாலேயே 3/2 பங்கு தொழிற்சாலை ஏற்கனவே சட்டம் பொருந்துகிற தொழிற்சாலைகள் வெளியேறிவிடும். இது எல்லாருமே சொல்லி இருக்கிறார்கள். சகல இது ஓப்பன் சீக்ரெட், இதுல ஒன்றும் பெரிய இதே கிடையாது. பிறகு இது எப்படி ஒரு நியாயப்படுத்துறாரு எனக்கு தெரியல. நீங்க இந்த இது ஒன்று உதாரணத்துக்கு தான். அதே மாதிரி பொருளாதாரத்துறையில இன்னும் அவர்களுக்கு நாம சலுகை வழங்க வேண்டிய விஷயங்கள்ல நீங்க என்னங்க நம்ம நாட்டு முதலாளிக்கு தராத சலுகை எதுக்கு அயல் நாட்டு முதலாளிக்கு தரீங்க? இப்ப தமிழ்நாட்டை நீங்க எடுங்க, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை இப்ப 20% பவர் கட் வந்திருக்கு. ஹூண்டாய்க்கு கிடையாது, ஃபோர்டுக்கு கிடையாது. ஆனா அந்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸுக்கு உண்டு, டிபிஐக்கு உண்டு, டிஎஸ்ஐக்கு உண்டு, எம்ஆர்எஃப்க்கு உண்டு. என்ன நியாயம் இது? நான் என்ன கேட்கறேன்னா, இங்க இருக்கிற முதலாளிக்கு முதல்ல நீ செய்ய வேண்டியதை செய்யுங்க. இங்க இருக்கிற சிறு தொழிலை அழிக்கிறீங்க, இங்க இருக்கிற முதலாளிகளை அழிக்கிறீங்க. வெளிநாட்டுக்காரரை உள்ள கொண்டாந்து வச்சு அவனுக்கு வந்து பவர் சப்ளை கொடுப்பேன், தண்ணி ஃப்ரீயா கொடுப்பேன், 10 வருஷத்துக்கு அவன் டாக்ஸ் கட்ட வேண்டாம். என்ன நியாயம் இது? யாரு பணத்தை யார் எடுத்து யாருக்கு கொடுக்கறது?
இதை கேட்டாக்கா இவங்க உடனே என்னமோ வெளிநாட்டு இருந்து வந்து தான் எல்லாத்தையும் காப்பாற்ற போறேன்னு பேசினா அந்த மாதிரி சலுகைகள் எல்லாம் கொடுக்கலன்னா முதலீடுகளை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? முதலீடு நீங்க ஈர்க்கிறது எதுக்கு நீங்க ஈர்க்கிறீங்க? இந்த இவங்க சொல்லக்கூடிய சுதேசியை பண்ணுங்க. வறுமையிலும் ஏழ்மையிலும் வேலையின்மையிலும் இருந்து இப்படியே இருந்துட்டு போயிடலாம். எப்படி 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 நீங்க வெளியிருந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தொடர்ந்தால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில தான் இருப்போம். நீங்க வெளியிருந்து வந்தனால வறுமை குறைஞ்சிருச்சா? இல்ல இப்ப நான் இந்த விஷயத்துல சார் என்ன தெரியுங்களா, இந்தியா போன்ற ஒரு பெரிய சந்தையை விட்டு இனிமேல் உலகத்தில் எந்த நாடும் இருக்க முடியாது சார். ஆகவே அவன் வருவான், அதுக்குள்ளே இவங்க அவசரப்பட்டு கொண்டு போய் நம்மளை வித்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இங்கதான் மாறுபடுறேன். மோடியினுடைய பேச்சுல இந்தியாவை நான் சந்தையாக்க மாட்டேன், இந்தியா சந்தையாக என்றைக்குமே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி குஜராத்ல இந்தியா இங்க இருந்து மேக் இன் இந்தியா வெளிநாட்டுக்காரர்களுக்காக தயாரிப்பு தான். இப்ப குஜராத்துக்கு நான் வந்து தொழிலதிபர்களை அழைத்து செல்கின்ற போது ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாலே மோடி என்னிடம் பேசியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நீ எங்க வேணாலும் இங்க வந்து செய், ஆனால் இதை சந்தையாக நான் மாற்ற மாட்டேன், இங்க இருந்து கொண்டு போ, இங்க விற்பதற்கு நான் தயாராக இல்லைனார். அதே மாதிரி இந்தியாவை விற்பனை களமாக மாற்றுவதற்கு தயாராக இல்லை. தொழிலதிபர்களே பேசியிருக்காரு. அதே மாதிரி எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கொடுப்பதை தொழிலதிபர்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை, விரும்பவில்லை. கோயம்புத்தூர் தொழிலதிபர்களே, எங்களுக்கு நாங்கள் சுயம்புவாக வளர்ந்தவர்கள், எங்களுக்கு அரசாங்கத்தின் தடைகளை நீக்குங்கள், கன்ஜீனியல் அட்மாஸ்பியரை உருவாக்குங்கள், ஒரு ட்ரஸ்டை உருவாக்குங்கள், ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கள். நீங்க சொல்ற தடைகளை பத்தி அவர் பேசுறாரு. முயற்சியை தான் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே யூபிஏ 1ல இருந்தாங்கல்ல, எக்கச்சக்கமான எஸ்இசெட் கொண்டாந்தாங்கல்ல, அதுல என்ன எத்தனை தொழிலாளர்கள் இழுத்தார்கள், எத்தனை பேர் இங்க இருக்காங்க? 2008 அவர்கள் அடித்துக் கொண்டு வெளிநாட்டுக்கு எல்லா முதலீடு எடுத்துக்கொண்டு தானே போனார்கள். இந்த சூழ்நிலை உருவாகவில்லை இதுவரை. அரசாங்கத்தின் சட்டங்கள் தொழில் இங்கே ஏற்படுவதற்கான அட்மாஸ்பியரை உருவாக்காத சூழ்நிலை மாற்றி கன்ஜீனியல் சூழ்நிலை உருவாக்குகிறார்கள். தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.